பணம் கொடுக்காம நாங்கள் புரட்சி செஞ்சோம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. அது புரட்சி உண்மையானால் அதே பணம் கொடுக்காம நாமளும் ஓட்டு கேட்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு பெரிய ஏமாற்று வேலையா இருக்கு. திமுக கழகம் நம்ம 2 கட்சி தான், ஆளு கட்சி எதிர்கட்சி வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் திடீர்னு ஊடால இவங்க பயிராக சொன்னா மக்கள் நம்பிக்கை, நான் தானே ஓட்டு போட யாரும் தெரியும் போட்டது இவ்வளவு நிதியாயிடுது. அதனால இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம போட்டு போடுற மக்களுக்கு வீடு கூட பாருங்க. நீங்க என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சு வெற்றி எடுக்கிற வேலையை பார்க்கணும். அதுக்கு தான் முக்கியமா அந்த நிகழ்ச்சி. தொழிற்சங்கத்தை வளர்க்கறது அவங்க கடமை. இந்த சாக்க வச்சுக்கிட்டு கட்சியை வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. காரண வேணும்னு திடீர்னு கூட்டம் போட்டு வாங்க போனா என்னதுக்கு கூப்பிட்டீங்கன்னா போட்டாவோட சாப்பிட. அதனால இது நம்ம எடப்பாடியோட செய்திகளை உங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு நீங்க தயவு செஞ்சு சிந்திக்கணும். எவ்வளவு ஆன்மீகமாக ஆண்மையாக கட்சியை எடப்பாடி நடத்துறதுக்கு உதாரணம். எல்லாரும் போயிடறாங்க, எங்களுக்கு மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுங்கன்ற. அதை நீங்க சொல்லாதீங்க. மன்னிப்பு கேட்டீங்க, கொடுத்துட்டேன். மறுபடியும் வாங்க, என்னன்னா உங்களுக்கு பதவி நியாயமா அது போடுறேன். எல்லோருக்கும் இவருக்கு நம்ம நத்தாயாவுக்கு துணை பொதுச் செயலாளர், நம்ம இவருக்கு வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர், மற்றவர்களுக்கு அமைப்பு செயலாளர். இதெல்லாம் நான் வேலையை ரோட்ல போடுற வேலையை அமைப்பு செயலாளர்னா எவ்வளவு பெரிய வேலை, கட்சியால் முக்கியமான பதவி. அது எங்களுக்கு வேணாம்னு சொல்றாருன்னா காலம்தான் பதில் சொல்லணும். அப்படி தர்மத்தின் தலைவனாக நம்முடைய எடப்பாடியார் நடந்துகிட்டு இருக்காரு. இப்ப கூட்டத்துக்கு அப்படிதான் வரலீங்களா, உங்களுக்கு பேப்பர்ல எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்களே, நாங்க வர்ற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்களே, மறுபடியும் பேரெல்லாம் படமெல்லாம் போட சொல்றீங்கன்னா நான் பொதுச் செயலாளர் நான் சொல்றதை கேளுங்க, போடுங்க. சரிங்கன்னு போட்டோம். நீதிபதி நீங்க பாக்குறீங்க வரல, தீர்ப்பு ஐயா எழுதுவார் பொதுச் செயலாளர்.